இந்த வீடியோவில் 3 வயசு குழந்தைக்கு காட்டன் ஃப்ராக் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். இது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலோட குவான்டிட்டி 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட டோட்டல் ஹைட் பார்த்தோன்னா 24 இன்ச்சஸ். இதை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று டாப்பு, பாட்டம். இந்த டாப்போட ஹைட் வந்து 8 இன்ச்சஸ், பாட்டமோட ஹைட்டு 16 இன்ச்சஸ். இதில் வந்து அடுத்து கழுத்து, ஷோல்டர், ஆர்ம் ஹோல். இதில் கழுத்து வந்து 2 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன், ஷோல்டருக்கு 3 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். இந்த கழுத்து இறக்கம் வந்து 2.5 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன், ஆர்ம் ஹோல் 5 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ஃபஸ்ட்டு பாடி பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம், பேப்பரில் வரைஞ்சி எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இதுக்கு நமக்கு உடம்போட சுற்றளவு வந்து 22 இன்ச்சஸ்ஸு. ஸோ இந்த 22 இன்ச்சஸை 4 டிவைட் பண்ணோம். ஏன்னா நம்ம துணியை வந்து 4 மடித்து போட்டு தான் வெட்ட போகிறோம். ஸோ 22 டிவைடட் பை 4 போட்டிருக்கேன், 5.25 இன்ச்சஸ் வரும். அது கூட ஒரு 1.25 இன்ச்சஸ் எடுக்கிறேன். எதுக்காகனா இது தைக்கிறதுக்கு, ஜிப் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ மொத்தமாக 6.5 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் இந்த பேப்பரை வந்து நான் 6.5 இன்ச்சுக்கு நான் மடக்கிறேன். ஸோ இப்படி பார்த்தோன்னா இப்போ நான் இங்கே 6.5 இன்ச்சுக்கு நான் மடக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். அது என்னென்னா இந்த ஹைட்டுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஹைட்டோட அளவு வந்து டாப் ஹைட்டு 8 இன்ச்சஸ் எடுக்கிறோம், ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு விடுறோம். ஸோ 8 + 1 9 இன்ச்சு வச்சு நான் மறுபடியும் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த சைடாவது ரெண்டுமே இந்த பக்கம் வந்து 2 ஃபோல்டு இருக்கணும். இந்த மாதிரி 4 மடித்து வச்சுக்கணும். இதில் கழுத்து எப்படி மார்க் பண்ணணுன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம 4 மடிச்சிருக்கோம்ல, இந்த 2 ஃபோல்டு இருக்குது. இந்த 2 ஃபோல்டு இருக்கிற இடத்த நம்ம கழுத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். கழுத்துக்கு வந்து நம்ம இங்கே 2 இன்ச்சஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே 2 இன்ச்சஸ் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. கழுத்தோட இறக்கம் 2.5 இன்ச்சஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கார்னர்லேருந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டோன்னா நமக்கு ரவுண்ட் நெக் வந்துடும். இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம கழுத்து மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து 3 இன்ச்சஸ் எடுக்கணும். ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து பார்த்தோன்னா 3 இன்ச்சஸ், இங்கே ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா 5 இன்ச்சஸ் வரும். ஸோ இங்கே 3 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோலோட இந்த ஹைட்டில் வந்து பார்த்தோன்னா 5 இன்ச்சஸ். ஸோ 5 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லைன் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒன்று ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, ஒன்று பேக் பார்ட், 2 சைடுக்கும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். அந்த கட் பண்ண பேப்பரை வச்சு மெயின் மெட்டீரியலும் லைனிங்கும் அதே அளவில் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரெண்டையுமே தனித்தனியாக கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா மெயின் மெட்டீரியல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டம் பார்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு பேப்பரில் வரைஞ்சி காமிக்கிறேன். இது நம்ம அம்ப்ரெல்லா கட் பண்ணுறோம், அது இல்லாமல் அதில் ஃப்ரில்ஸும் வைக்கிறோம். அதனால அதனோட அகலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இங்கே 3 ஷீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நமக்கு நியூஸ் பேப்பர் ஜாயின் பண்ணால் அந்த மாதிரி கிடைக்கும். இதில் நம்ம 3 ஷீட் ஜாயின் பண்ணிவிட்டு இதை 4 மடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறோம், அதே வந்து நம்ம இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கோன் ஷேப்பில் க்ராஸில் வந்து நம்ம இப்படி மடிக்கணும். ஸோ இந்த கார்னர் பார்த்துக்கோங்க, இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்படி க்ராஸில் மடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதிலேருந்து நம்ம இடுப்பு அளவும் ஹைட் அளவும்
நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். இடுப்பளவு நான் 4.5 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் இடுப்பளவு. இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து நம்ம 4.5 வந்து நமக்கு இந்த கார்னர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதே அளவு வந்து எல்லா இடத்துலையும் வரணும். காம்பஸ் வச்சு நம்ம ரவுண்ட் போடுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து 4.5 இன்ச்சஸ் வந்துச்சு. 4.5 இப்போ நம்ம இங்கே 8ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதனோட அளவு வந்து அதிகமாக தான் வரும். நமக்கு 36 இன்ச்சஸ் வரும். 36 இன்ச்சஸ் எதுக்காக எடுத்திருக்கேன்னா 22 தான் நமக்கு தேவை. மீதி வந்து ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி இதில் இருந்து நம்ம இப்போ ஹைட் வந்து 17 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா 16 இன்ச்சஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ 1 இன்ச்சு வந்து நமக்கு தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து இப்போ இது வந்து ஒவ்வொரு பாயிண்டில் இருந்தும் நமக்கு வந்து 17 வரும். ஸோ 17 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மார்க் பண்ணியிருக்கிறத நம்ம இதை வந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நமக்கு மெயின் மெட்டீரியலுக்கு இந்த அளவு தேவைப்படும். லைனிங்க்கு நமக்கு இவ்வளோ அளவு தேவைப்படாது. லைனிங்க்கு வந்து நம்ம கம்மியாகவே எடுத்தால் போதும். ஏன்னா லைனிங்கில் நம்ம சுருக்கெல்லாம் வைக்க வேண்டாம். லைனிங் வந்து இந்த இடுப்பளவு வந்து 2.25 இன்ச்சஸ் எடுத்தால் போதும். அது மாதிரி ஹைட்டும் நமக்கு 13 எடுத்தால் போதும். ஏன்னா ஹைட் வந்து நமக்கு மெயின் மெட்டீரியலுக்கு உள்ளே இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். அதே ஈக்குவல் எடுத்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி நான் மெயின் மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துக்கிடுதேன். ஸோ இந்த மெயின் மெட்டீரியல் பார்த்தோன்னா நான் இதை யூஸ் பண்ணி இங்கே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது இடுப்பளவும் ஹைட்டும் நமக்கு அதுவே போதும். லைனிங் வந்து அதோட கம்மியாக தான் எடுக்கணும். லைனிங்கோட அளவு வந்து இடுப்பளவு நமக்கு 8ஆக ஃபோல்ட் பண்ணோன்னா 2.25 இன்ச்சஸ் எடுத்தால் போதும். இன்கேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா வேணால் ஒரு சின்ன ஃப்ரில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹைட் வந்து நமக்கு 13 இருந்தால் போதும். 13.5 எடுத்திருக்கு. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மெயின் மெட்டீரியலுக்கு உள்ளே வரும். மடித்து எல்லாமே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப்போட லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த சைடு, ஆர்ம் ஹோல், கழுத்து இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணணும். இந்த ஷோல்டரும் இந்த பார்ட்டும் இங்கே கீழேயும் ஜாயின் பண்ண வேண்டாம். இப்போ நான் லைனிங் அட்டாச் பண்ணிட்டேன். 2 பார்ட்டுக்குமே வந்து லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு பார்ட்டுக்கு டர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. அண்ட் இது வந்து பேக் சைடுக்கு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா ஜிப் வைக்கிறதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணோம். அது எப்படின்னா, இப்போ இந்த பார்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பார்ட் எடுத்துக்கோங்க. இங்கே வச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இது கழுத்து, இது ஆர்ம் ஹோல். ஸோ அது மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டையும் நான் உள்ளே விடுறேன். நான் உள்ளே விட்டு இதை நான் தச்சு எடுத்துடுறேன். இப்போ நான் இதை திருப்பி எடுத்தால் எனக்கு ஷோல்டர் ஜாயின் கரெக்டாக வந்துடும். அது இல்லாமல் எனக்கு அந்த ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம அதை அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கிறோம். டர்ன் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு அது கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம இப்போது டர்ன் பண்ணி எடுத்துருக்கிறது மேலே ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுக்கிறோம். இது எதுக்காகனா அந்த துணி வந்து தூக்காமல் இருக்கும். இப்போ நான் இதில் ஃபுல்லாக வந்துட்டு சைடில் ஃபுல்லாக நான் தைச்சி எடுத்துட்டேன். லைனிங் மடித்து போட்டு அப்படி தைச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து பாட்டம் வந்து தைக்கிறதுக்காக எடுக்கிறேன். பாட்டம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு தேவையான அளவு வந்து 22 இன்ச்சஸ். ஆனால் எக்ஸ்ட்ரா தான் நம்ம எடுத்திருக்கோம். சுருக்கு வைக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். ஸோ தேவையான 22 இன்ச்சஸ் விட்டுட்டு மீதியை வந்து நான் சுருக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா அதே அளவில் நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு லைனிங் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப சின்னதாக நல்ல டிஸ்டன்ஸ் விட்டு தான் வச்சுருக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்திருக்கிற அளவு வந்து 11.5. இதை 2 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து
23 வரும். நமக்கு 22 இன்ச்சஸ் வேணும். அது இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நான் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். எதுக்காகனா ஜிப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்குன்றதுக்காக. இங்கே கார்னர் பார்த்தோன்னா நான் வந்து ஜிக்ஸாக் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம். ஜிக்ஸாக் வந்து க்ராஸில் தைச்சிருக்கிறதுனால ஜிக்ஸாக் இன்னும் அழகாக இருக்குன்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நான் லைனிங்கும் அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து டாப் பார்ட்டில் ஒரு சின்ன ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்காக துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரில்ஸ் எப்படி வரும்னா இங்கேருந்து வந்து நமக்கு இப்படியே இங்கே ஷோல்டரில் வந்து பின்னாடி வரைக்கும் வந்துடும். இது இந்த ஸ்லீவ்க்கு இந்த சைட்லேயும் தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இங்கே ஷோல்டர் பக்கம் வர்றது வந்து கொஞ்சம் அகலமாகவும் கீழே வர்ற ஜாயிண்ட்டில் வர்றது வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாகவும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பார்ட்டுக்கு 4 இன்ச் எடுத்திருக்கேன். இங்கே வந்து 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி க்ராஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த துணியை வந்து நான் இதில் வச்சு சின்ன சின்னதாக ஃப்ரில்ஸ் வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். அது இல்லாமல் நமக்கு இங்கே வந்து நம்ம கயிறு தைக்க போகிறோம். கயிறு தைக்கிறதுக்காகவும் நான் இங்கே துணி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது இதில் நான் ஃப்ரில்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். 2 சைட்லேயும் ஃப்ரில்ஸ் வச்சுருக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிட்டேன். அடுத்து கயிறு வந்து தைக்கணும். கயிறு தைக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா இது 2 இப்படி மடிச்சுக்கணும். இந்த ஒரு பக்கம் இப்படி ஷார்ப்பாக கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைடு தைச்சி எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக தைச்சி எடுத்துகிட்டு இந்த ஒரு பக்கம் மட்டும் தைக்க வேண்டாம், மீதியை தைச்சிட்டு திருப்பி எடுத்துடணும். ஸோ நான் திருப்பி எடுத்துருக்கிற பார்ட்டு இந்த மாதிரி நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பாட்டம் அட்டாச் பண்ணியிருக்கிறதுல நான் சென்டராக கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு கட் பண்ணி அதை லைனிங்கோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா மேலே உள்ள துணியும் நம்ம கீழே உள்ள துணியும் 2 ஜாயின் பண்ணிவிட்டு ஜிப் வைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே கட் பண்ணி நான் இங்கே தச்சிட்டேன். அடுத்து நம்ம மேலே உள்ள பார்ட்டையும் கீழே உள்ள பார்ட்டையும் நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். ஸோ நான் இப்போ இங்கே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜிப் வைக்கிற பார்ட் மட்டும் இன்னும் மீதி இருக்குது. இங்கே கயிறு தைச்சாச்சு, ஃப்ரில் வச்சாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு, ஜிப் மட்டும் வைக்கணும். இப்போ நம்ம டாப்பு பாட்டம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ஜிப் வைக்கிறதுக்காக இப்போ இந்த ஓப்பனோட அளவுக்கு நான் ஒரு துணி மடித்து தைச்சிருக்கேன். மேலேயும் கீழேயும் மடித்து தைச்சிருக்கேன். இதை நான் இதில் வச்சு ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த ஹைட்டுக்கு ஜாயின் பண்ணேன். இப்போ நான் ஜிப் வைக்கிறதுக்கு இந்த துணி ஜாயின் பண்ணிட்டேன். இது நான் லாங் ஜிப் எடுத்திருக்கேன். இந்த ஜிப் என்ன பண்ணுறேன்னா இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பார்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சு தைக்கணும். இந்த ஓப்பன் பண்ணுற ஸ்பேஸ் வந்து நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தைக்கணும். இப்போ நான் இந்த பார்ட் தைச்சி எடுத்துட்டேன். ஜிப்பு இந்த ஆங்கிளில் வச்சு நான் இந்த சைடு தைச்சிட்டேன். அதே மாதிரி அடுத்த சைடும் இதே ஆங்கிளில் வச்சு நான் தைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஜிப் மூடி பார்த்தோன்னா கரெக்டாக நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. இன்னும் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கார்னரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட போகிறேன். இந்த கார்னர் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பார்ட்டு இங்கே சேர்த்து வச்சு நம்ம தைச்சிட போகிறோம். இப்போ நான் இந்த இடத்த மொத்தமாக சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஸ்கொயர் மாதிரி தையல் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நமக்கு ஜிப்பு வந்து பிரியுமோ அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வேண்டாம். நல்லா தைச்சாச்சுது. ஸோ இப்போ நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்துடும். இங்கே ஒரு ஊக்கு வச்சிட்டோன்னா இது இந்த சைடில் வராது. அதுதான்.